அதாவது பீகாரில் பெண்களுக்கு 10,000 ரூபாய் வாக்குக்கு பணம் தந்தாங்க ராகுல் காந்தி அவர்கள் அல்லது காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் துரை வைகோ அவர்கள் இதே போல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தருவாரா? வைகோவினுடைய நிழலாக நிஜமாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் மல்லை சத்யா, அது எல்லாருக்கும் தெரியும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் துரை வைகோ அவர்களுக்கு ஒரு பெரிய அரண்மனை போல ஒரு பங்களா வீடு 10 கிரவுண்டில் கட்டியிருக்கிறாங்க. 250 கோடி ரூபாயிலான சொத்து மதிப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் இருக்குது. அவருடைய உறவினர்கள் நடத்தக்கூடிய மதுபான ஆலை துரை வைகோ இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? காதலையும் கர்ப்பத்தையும் நீண்ட காலத்துக்கு மறைச்சி வைக்க முடியாதுங்க. அது ஒரு காலத்தில் தெரிஞ்சுதான். அந்த மாதிரி தான் இவங்க கதையெல்லாம். இப்போ மல்லை சத்யா இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வைகோ அவர்களை 2 முறை அவருடைய உயிரை காப்பாற்றிருக்கிறார். இப்போ வைகோ மீது ஏன் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்றீங்க? அவர் நாயுடு மனப்பான்மையோடு செயல்படுறார், நாயுடு ஆதிக்கம் அவர்கிட்ட இருக்குது, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? பாதிக்கப்பட்டது ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு மிக சிறந்த நடிகர். அவர் ஒருவேளை அவர் அரசியலுக்கு போகாமல் திரைத்துறை பக்கம் போயிருந்தா தமிழ்நாட்டுக்கு இன்னொரு சிவாஜி கணேசன் கிடைச்சிருப்பார். கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் வீட்டு முன்னாடி மது ஒழிப்போம், நாங்கள் வந்தால் உடனே மது ஒழிப்பு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு அவர் பேசினார். அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசினாங்க. நீங்கள் ஆட்சிக்கு இது 4 ஆண்டு முடியுது, ஏன் அதை செய்யலை? மது ஒழிக்கணும் அப்படின்னு எத்தனை போராட்டத்தை நடத்துறீங்க? சரி, இப்போ நீங்கள் சாலையில் நடந்து என்ன நடக்க போகுது? மது ஒழிச்சிருவீங்களா? சரி, சாலையில் நடக்கிறதுனால நீங்கள் நடந்து முடிந்த அந்த நடைபயணம் நிறைவு பெற்ற அடுத்த நாளே தமிழ்நாட்டில் எல்லா மதுக்கடையும் மூடப்படுமா? உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ் பேராசிரியர் திரு அமல்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் சமகால அரசியல் விவரங்களை கேட்டு அறிந்து கொள்ளும். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆதரவாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீகாரில் வெற்றி பெற்ற மாதிரி இங்கே தமிழகத்துலேயும் பாஜக அமோக வெற்றி அடையும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே கருத்துக்கு துரை வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த வெற்றிக்கு காரணமே அந்த தேர்தல் நேரத்தில் அங்கே இருக்க 1.25 கோடி பெண்களுக்கு 10,000 கொடுத்ததுனால தான் அந்த அமோக வெற்றி பாஜகவுக்கு கிடைச்சதா அவர் சொல்கிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்து? அதாவது 2 கேள்வி கேட்குறீங்க. ஒன்று, பீகாரில் பாஜக அமோகமாக வெற்றி பெற்ற மாதிரி தமிழ்நாட்டிலையும் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு கருத்து. 2வது, துரை வைகோ அங்கே பெண்களுக்கு 10,000 ரூபாய் தந்ததுனால தான் இந்த வெற்றி அப்படின்ற இன்னொரு குற்றச்சாட்டு. முதல்ல இந்த முதல் கேள்விக்கு வருவோம். தமிழ்நாட்டில் பாஜக அமோகமாக வெற்றி பெறுமா அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாஜக எந்த காலத்துலேயும் அமோகமாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக திராவிடத்தை மையமிட்டே இருக்குது. நீங்கள் எத்தனை கட்சிகள் இங்கே வந்திருந்தா கூட, ஆனால் மக்கள் திமுக அதிமுக அப்படின்ற இந்த 2 துருவ அரசியலைத்தான் கிராமங்கள் வரை ஏற்றிருக்கிறாங்க. அதனால் ஒரு காலத்தில் திமுக தொடங்குவதற்கு முன்பு இந்தியா முழுக்கவே காங்கிரஸினுடைய ஆதிக்கம் இருந்தது. காங்கிரஸ் தமிழ்நாட்டையும் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த காங்கிரஸினுடைய நிலைமையே இன்றைக்கி மிக பரிதாபமான ஒரு நிலையில் தான் இருக்குது. அப்போது ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்ட காங்கிரஸுக்கே அந்த நிலையினும் போது பாஜகவால் தமிழ்நாட்டில் எந்த காலத்துலேயும் அப்படிலாம் அமோகமாக வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, இந்த திராவிட கட்சிகள் 2 பேரும் மாறி 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 ஒரு தவறான அரசியலை இங்கே நடத்துறதுனால மக்களுக்கு எப்பவுமே ஒரு 3வது கட்சி மீது ஒரு 2 பேருமே வேணாம், இன்னொருத்தர் யாரோ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த மனநிலை எப்போவுமே உண்டது. வைகோ வரும்போது அவருக்கு ஒரு பெரிய மாசு இருந்தது, விஜயகாந்த் வரும்போது இருந்தது, 2009க்கு பிறகு சீமான் மீது இருந்தது. இப்படி அது காலந்தோறும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கி பாஜக மேலே லேசாக வந்திருக்கு. பாஜக தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு முன்பை விட இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்குது. அதை வேணால் நம்ம ஒத்துக்கலாமே தவிர, பீகாரில் வெற்றி பெற்ற மாரி தமிழ்நாட்டிலையும் அமோகமாக வெற்றி பெற்று 2026 தேர்தலிலேயே பாஜக தலைமையில் தான் ஒரு கூட்டணி அமையும், அல்லது பாஜக சொல்பவர்கள் தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்ற நிலையெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போவும் இல்லை, எப்பவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் பாஜக ஓரளவுக்கு முன்பை விட இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் வளர்ந்துருக்குது அப்படின்றது வேணால் ஓரளவுக்கு உண்மை. அதை ஏற்றுக்கலாம்.
ரெண்டாவது, துரை வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த குற்றச்சாட்டு, அதாவது பீகாரில் 1.25 கோடி ரூபாயை செலவழித்து பெண்களுக்கு 10,000 ரூபாய் வாக்குக்கு பணம் தந்தாங்க, அதனால தான் இந்த வெற்றி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். சரி, ஒருவேளை இந்த தேர்தலில் அவர் சார்ந்திருக்கிற அந்த இண்டி கூட்டணி, அதாவது திமுக அங்கம் வகிக்கிற அந்த இண்டி கூட்டணி, ராகுல் காந்தி அவர்கள் அல்லது காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் துரை வைகோ அவர்கள் இதே போல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தருவாரா? இண்டி கூட்டணி வாக்குக்கு பணம் தந்தார்கள், அதனால்தான் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு இவர் சொல்லுவாரா? அல்லது இவர்கள் எந்த தேர்தல்லையும் பணமே தந்ததில்லை, நாங்கள் பணமே தரதில்லை வாக்குக்கு அப்படின்னு இவரால் சொல்ல முடியுமா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் காங்கிரஸ் அல்லது இண்டி கூட்டணி பணமே தந்ததில்லை, அல்லது தமிழ்நாட்டில் இவர்கள் அங்கம் வகிக்கிற திமுக கூட்டணி வாக்குக்கு பணத்தையே தந்ததில்லை அப்படின்னு இவரால் சொல்ல முடியுமா? அப்போ இது யாரை முட்டாளாக்குற ஒரு பதில்? இவர்கள் அது பொதுவாகவே எல்லாருடைய இயல்பு தான். அவங்க அங்கம் வகிக்கிற ஒரு கூட்டணி தோற்று போயிடுச்சு அப்படின்னா உடனே வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியை நோக்கி இவ்வளவு காலமாக என்ன சொன்னாங்க? இவிஎம் மிஷின் சரியில்லை, அந்த மிஷினில் எந்த பட்டனை அழுத்தினாலும் அது பிஜேபிக்கே ஓட்டு விழுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு போல இருக்குது. அதனால் அடுத்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து பெண்களுக்கு 10,000. இப்போ அதுக்காக நான் பிஜேபி 10,000 கொடுக்கவே இல்லை கொடுத்தாங்க, அந்த விஷயத்துக்கு நான் போகல. பிஜேபி கொடுத்துச்சா கொடுக்கலையா அப்படின்றதுக்கு நான் போகலை. கொடுத்துருக்கலாம், கொடுக்காமலே இருக்கலாம், அதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து அவங்க வாக்குக்கு பணம் தந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் வாக்குக்கு பணம் தராமல் தேர்தலை சந்திக்கிறீங்களா? அந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது? அதை துரை வைகோ சொல்லுவாரா நாளைக்கு? நாங்கள் 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் ₹1 வாக்குக்கு பணம் தர மாட்டோம், இலவசத்தை அறிவிக்க மாட்டோம், நேர்மையாக தேர்தலை சந்திப்போம் அப்படின்ற துணிச்சல் துரை வைகோவுக்கு இருக்கா? நீங்கள் கடந்த தேர்தலில் நீங்கள் பணம் கொடுத்தீங்களா இல்லையா? அதை உங்களால் சொல்ல முடியுமா? நான் பணமே கொடுக்கல, பணம் கொடுக்காம தான் நான் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் நின்னேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதனால் தமிழ்நாடு அல்ல, இந்தியா முழுக்க இன்றைக்கு எல்லா மாநிலங்கள்லேயும் வாக்கை பணத்துக்கு கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க. இங்கே எந்த ஒரு இந்திய குடிமகனும் வாக்கை அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் எந்த கட்சிக்கும் வாக்கை அளிப்பதில்லை, மாறாக இங்கே வாக்கை பெறுகிறார்கள். அப்படி பெற்று தான் இது மிகப்பெரிய வெற்றி, பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு இவங்க ஒவ்வொரு கட்சியும் தங்களை பறைசாற்றிக்கிறாங்க. அதனால் இதில் துரை வைகோ பிஜேபி பணம் கொடுத்துச்சு, நாங்கள்லாம் பணம் கொடுக்கல, நாங்கள்லாம் நேர்மையாக சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதே முதல்ல தவறானது. உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க, எத்தனை தேர்தலில் நீங்கள் பணம் கொடுத்துருக்குறீங்க, கடந்த தேர்தலில் என்ன செஞ்சீங்க, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு, இதெல்லாம் ஒப்புக்குன்னு அடுத்து பிஜேபி அல்லது பிற கட்சியை நம்ம சாடணும். அதாவது தோத்துட்டோம், இன்னைக்கு படுதோல்வியை இண்டி கூட்டணி சந்திச்சிருக்குது, காங்கிரஸ் சந்திச்சிருக்குது என்பதை மடைமாற்றுவதற்காக வழக்கம் போல இவர்கள் இப்படியான அந்த நாடகங்களை எல்லாம் இவங்க நடத்திக்கின்னு இருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போது துறவைக்கு பற்றி பேசினதுனால இப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா? அவங்க துணை செயலாளர் மல்லை சத்யா கட்சியை விட்டு வெளியில் வந்திருக்காங்க. அவங்க திடீர்னு வைகோ மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. 250 கோடி ரூபாய் அளவுக்கு அவருக்கு சொத்து இருக்கு அப்படின்றாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வைகோவினுடைய நிழலாக நிஜமாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் மல்லை சத்யா. அது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உழைப்பு, வைகோவுக்கு எவ்வளவு விசுவாசமாக இருந்தார் எல்லாமும் தெரியும். ஆனால் கடந்த சில மாதங்களாக அல்லது கடந்த ஓராண்டு அப்படியே மல்லை சத்யா வைகோ உடைய மகன் துரை வைகோ நாடாளுமன்ற தேர்தலில் அவரை வேட்பாளராக நிறுத்திய காலத்திலிருந்து இந்த பிரச்சனை அப்படின்றது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சது. அப்போது இது சார்ந்து தொடர்ந்து அவர் மல்லை சத்யா வைகோ மீதும் துரை வைகோ மீதும் பெரிய அளவிலான நிறைய குற்றச்சாட்டுகளை கடந்த காலங்களில் முன் வச்சிருக்கிறாரு. இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. வர 20ஆம் தேதி அவர் தனியாக ஒரு கட்சியை தொடங்க இருக்கிறதாகவும் அதில் சொல்லியிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் துரை வைகோ அவர்களுக்கு ஒரு பெரிய அரண்மனை போல் ஒரு பங்களா வீடு 10 கிரவுண்டில் கட்டியிருக்கிறாங்க.
அது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவசரமாக ரகசியமாக அந்த புதுமனை புகுழா அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, குடி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக 250 கோடி ரூபாய்களான சொத்து மதிப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அவருடைய உறவினர்கள் நடத்தக்கூடிய மதுபான ஆலை, அதன் மூலமாக வருகிற வருமானம், இப்படியெல்லாம் இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதுக்கு துரை வைகோ தரப்பிலிருந்து என்ன பதில்? துரை வைகோ இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? வழக்கம் போல் இது பொய், மல்லை சத்யா எங்கள் மீது அபாண்டமாக குற்றஞ்சாட்டுறாரு, இந்த பதில் தான் வரும். யாராக இருந்தாலும் இந்த பதில் தானே வரும். அப்போ எந்த தலைவர்கள் நீங்கள் உண்மையை ஒத்துக்குன்னு இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையா? அப்போ மல்லை சத்யா சொல்கிறது உண்மையா? எது உண்மை? எது உண்மை அப்படின்றது ஏதாவது அமலாக்கத்துறை ரைடு போனால் தான் இந்த எது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ வழக்கமாக இது மாதிரி தான் ஒரு தங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது நாங்கள்லாம் தூய்மையானவர்கள், அரசியலில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, இப்படின்னு ஏக வசனம் பேசுறது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, காதலையும் கர்ப்பத்தையும் நீண்ட காலத்துக்கு மறைச்சி வைக்க முடியாதுன்னுவாங்க. அது ஒரு காலத்தில் தெரிஞ்சுதான். அந்த மாதிரி தான் இவங்க கதையெல்லாம். இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவர்கள் அது இன்னும் கொஞ்ச நாள்லையே அது எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரிய வந்துடும். இப்போ மல்லை சத்யா இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? 30 ஆண்டுகளுக்கு மேலாக வைகோவுடைய மிக நெருக்கமாக இருந்தவர், அவருடைய உண்மை விசுவாசியாக இருந்தவர், வைகோ அவர்களை 2 முறை அவருடைய உயிரை காப்பாற்றிருக்கிறார். அப்படிப்பட்டவர் இங்கே ஒரு வாரிசு அரசியல் உள்ளே வரும்போது துரை வைகோவுக்கும் அவருக்கும் ஆகலை. துரை வைகோ இவரை கட்சி விட்டு வெளியேற்ற பார்க்குறாரு. அந்த அடிப்படையில் இன்றைக்கி அவர் வெளியில் நிற்கிறார். இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது மல்லை சத்யா ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர். அவருக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கிறது. கட்சியை விட்டு அவரை நீக்குவதற்கான காரணம் என்ன? இது வரைக்கும் வைகோ அவரை ஏன் நீக்கணும் அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாரு? என்ன குற்றச்சாட்டு? மதிமுகலேருந்து அவர் ஏதாவது பல கோடி ரூபா சொத்தை திருடின்னு போயிட்டாரா? அல்லது கட்சியை வேறு ஏதாவது பண்ணிட்டாரா? அல்லது கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் இவர் தனியாக ஏதாவது பண்ணிட்டாரு? ஒரு வலுவான குற்றச்சாட்டுன்னா அவரை நீங்கள் கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு என்ன வலுவான குற்றச்சாட்டுன்னா இருக்குது? அவர்களுடைய உட்கட்சி விவகாரம் தான் இது. ஆனாலும் கூட பொதுவெளிக்கு வந்த பிறகு ஒருவரை நீக்கும் போது நாம் இந்த கேள்வியை கேட்க வேண்டியதாக இருக்குது. அவரை நீங்கள் எதுக்காக நீக்கினீங்க? ஒரே ஒரு காரணம் தான், தன்னுடைய மகன் அந்த இடத்தில் வரணும் அப்படின்றதுக்காக, தன்னுடைய மகனுக்கும் அவருக்கும் ஒத்து வரலை அப்படின்றதுக்காக நீக்கிட்டார். ஆனால் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த கட்சியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக உழைச்சிருக்கிறாரு. இதுவரை இங்கே ஜனநாயகவாதிகள், அப்புறம் நாங்கள் யாராவது பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கத்திலிருந்து நாங்கள் அவர்களுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற எந்த முற்போக்குவாதிகளும் இதுவரை ஒரே ஒரு அறிக்கை கூட மல்லை சத்யாவுக்காக யாரும் தரல. அப்போது இவர்களுக்கு ஒரு தெளிவான அரசியல் இருக்குது. யாருக்காக பேசணும், எப்போ பேசணும், ஏன் பேசணும், எல்லாமே இங்கே திட்டமிட்ட ஒரு அரசியல். நீங்கள் இதே தவறை இப்போ வேற ஒரு கட்சியில், இப்போ ராமதாஸ் அவர்களோ அல்லது வேற ஏதோ ஒரு கட்சியில் ஒரு தலித் 30 ஆண்டு காலம் இருந்து பொதுச் செயலாளராக இருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருந்தால் உடனே எத்தனை விமர்சனங்களை இவங்க வச்சிருப்பாங்க அவங்க மீது, எவ்வளவு விமர்சனத்தை வைப்பாங்க. இது ஒரு மேல் சாதி ஆதிக்கம், இது ஒரு ஆண்ட சாதி ஆதிக்கம், பண்ணையார் மனப்பான்மை, அந்த மனப்பான்மை, இந்த மனப்பான்மைன்னு 1000 குற்றச்சாட்டை வச்சிருப்பாங்க. இப்போ வைகோ மீது ஏன் வைக்க மாட்டேன்றீங்க? வைகோவும் அதை தானே பண்ணுறாரு. இப்போ வைகோ மீது ஏன் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்றீங்க? அவர் நாயுடு மனப்பான்மையோடு செயல்படுறார், நாயுடு ஆதிக்கம் அவர்கிட்ட இருக்குது, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? பாதிக்கப்பட்டது ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர், நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன்னா அதுதான் நம்ம சொன்ன மாதிரி இங்கே திராவிடம் அப்படின்ற பேரில் அவர்கள் எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் தமிழர்கள் யாராவது நடத்துகிற கட்சியாக இருந்தால் அவர்களை 1000 சொல்லுவாங்க இவங்க. ஆனால் திராவிடம் அப்படின்ற பேரில் அவங்க இனத்திற்குள்ள எது நடந்தாலும் அதை இங்கே பேச மாட்டாங்க. அப்படி தான் இன்றைக்கி அவர் மல்லை சத்யா அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். 250 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது, ஒரு ஆடம்பர பங்களா கட்டி குடிபெயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வைகோ வழக்கம் போல் வைகோ ஒரு மிக சிறந்த நடிகர். அவர் ஒருவேளை அவர் அரசியலுக்கு போகாமல் திரைத்துறை பக்கம் போயிருந்தால் தமிழ்நாட்டுக்கு இன்னொரு சிவாஜி கணேசன் கிடைச்சிருப்பார்.
அதனால் ஒரு வகையில் வந்து திரைத்துறை இன்னொரு சிவாஜி கணேசனை இழந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு மிகச்சிறந்த நடிகர் அவர். அதாவது தமிழ் இலக்கியங்களை ஆகட்டும், தமிழ் வசனங்களை ஆகட்டும், மேடைகளில் வந்து உணர்ச்சி பூர்வமாக பேசி நடிக்கிறதுல மிக சிறந்த கைதேர்ந்த ஒரு நடிகர். அதனால் அவர் வழக்கம் போல் இன்றைக்கி அதை தான் செஞ்சுருக்கிறார். மல்லை சத்யா சொல்லியிருக்கிறது வந்து அப்பட்டமான பொய், அது வந்து ஜமகாலத்தில் கட்டின பொய் அப்படிலாம் அவர் பாட்டுக்கு ஏதோ அளந்து விட்றாரு. நீங்கள் என்ன தமிழ்நாட்டு அரசியலில் அவ்வளவு ஒரு நேர்மையான கரைபடாத அரசியல்வாதியா? இதே துரை வைகோ சிகரெட் கம்பெனி நடத்துகிறாரு, அதன் மூலமாக பல கோடி ரூபா வருமானம் வருதுன்னு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதுக்கு என்ன பதில்? நீங்கள் வந்து சிகரெட் ஆலையை நடத்துகிறீங்களா இல்லையா? இதுவரை சொல்லியிருக்கிறீங்களா? அதுக்கு என்ன பதில்? இப்போது நான் வந்து மது ஒழிப்பை வலியுறுத்தி நடைப்பயணம் போக போகிறேன் அப்படின்னு தேர்தல் வர இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் சொல்கிறாரு. நீங்கள் தானே கூட்டணியில் இருக்கிறீங்க. கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் வீட்டு முன்னாடி மது ஒழிப்போம், நாங்கள் வந்தால் உடனே மது ஒழிப்பு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு அவர் பேசினார். அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசினாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து இது 4 ஆண்டு முடியுது, ஏன் அதை செய்யலை? கூட்டணி கட்சி ஏன் கேட்கல? இது வரைக்கும் எப்போயாவது நீங்கள் வலியுறுத்திருப்பீங்களா? சட்டசபையில் யாராவது உங்கள் ஆதரவாளர்கள் யாராவது பேசியிருப்பாங்களா? அல்லது தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனை போராட்டத்தை நடத்துனீங்க? மது ஒழிக்கணும் அப்படின்னு எத்தனை போராட்டத்தை நடத்துனீங்க? சரி, இப்போ நீங்கள் சாலையில் நடந்து என்ன நடக்க போகுது? மது ஒழிச்சிருவீங்களா? சரி, சாலையில் நடக்கிறதுனால நீங்கள் நடந்து முடிந்த அந்த நடைபயணம் நிறைவு பெற்ற அடுத்த நாளே தமிழ்நாட்டில் எல்லா மதுக்கடையும் மூடப்படுமா? இப்போ மல்லை சத்யா என்ன சொல்கிறாரு? அவர்களுடைய உறவினர்கள் தான் மது ஆலையே நடத்துகிறாருன்றாரு. நடத்துகிறாரா இல்லையா? உங்களால் சொல்ல முடியுமா? இல்லைன்னு மறுக்க முடியுமா? அப்போ மது ஆலையும் உங்கள் உறவினர்களே நடத்திக்கின்னு ஏற்கனவே பல குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிற சாராய ஆலை யாருது? ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக, 2 பேருக்கு தானே மது ஆலை. வேற யார் நடத்துறது? இப்போ மது ஆலையை நடத்துகிற இவர்களே மதுக்கடையை மூடிடுவாங்க அப்படின்றது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் இது! இவர்களுக்கு தேர்தல் வர நேரத்தில் ஏற்கனவே சொன்னது மாதிரி இவர்கள் மிக சிறந்த திராவிட நடிகர்கள். ஏன்னா அப்படி தானே ஆட்சிக்கு வந்தாங்க. மக்களை முட்டாளாக்கி மேடைகளில் பேசி 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 நாங்கள் நாடகம் போடுறோம், சினிமா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறையை இவர்கள் வந்து மடைமாற்றி மூளையை மழுங்க செய்து இன்னைக்கு தமிழ்நாட்டை 2 திராவிட கட்சிகளும் கபலீகரம் செய்துன்னு இருக்குது. அந்த வேலையை தான் இவங்க திருப்பி செய்வாங்க. தேர்தல் வரும்போது இவர்களுக்கு வந்து புதிதாக உணர்ச்சி வயம்லாம் வந்துடும். நடைப்பயணம் போவாங்க, நடக்காத பயணம் போவாங்க, மதுவை ஒழிப்பண்ணுவாங்க, விவசாயத்தை காப்போம்னுவாங்க, எல்லா வேலையும் இனிமேல் செய்வாங்க. இன்னும் ஒரு 3-4 மாதம், இன்னும் ஜனவரி பிப்ரவரி வரும்போதெல்லாம் இவங்களுடைய நடிப்பு உச்சகட்டத்துக்கு வந்துடும். ஒரு பக்கம் அந்த துண்டு எல்லாம் கூட எங்கேயாவது போயிடும், தலையில் போயிடும், எங்கேயாவது எடுத்து கூட கட்டிக்குவார். அதனால் இவர் வந்து ஒரு மிக சிறந்த நடிகர். வைகோ வந்து என்றைக்கும் அரசியலில் கோமாளியாக மாறி பல ஆண்டு ஆகுது. அதனால் இனிமேல் அவருடைய அரசியலெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது. அது இப்போ அவருக்கு வேறு வழி இல்லைன்றதுனால திமுக போய் கட்டி பிடிச்சின்னு இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்துன்னு. திமுக விட்டால் தமிழ்நாட்டில் வேறு வழி கிடையாது. நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்கள், இந்த 4.5 ஆண்டு ஆட்சியில் அவ்வளவு தவறுகள் நடந்தது. யாராவது ஒருத்தர் அங்கே விமர்சித்தாங்களான்னு பாருங்கள். எல்லாரும் ஏதாவது ஒரு பதிலை சொல்லிக்கின்னு அந்த திமுகவுடைய நாற்காலியை பிடிச்சின்னு விடவே மாட்டாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. நீங்கள் திமுக விட்டால் இன்றைக்கி இவர்கள் எல்லாம் அரசியலில் அனாதையாக்கப்படுவாங்க. வேறு வழி கிடையாது. அதனால் இன்றைக்கி கூட வைகோ அவர்கள் ஏதோ முதலமைச்சரை சந்தித்து உறுதியாக நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம். வேறு வழி கிடையாது உங்களுக்கு. இப்போ நான் உறுதியாக இல்லாமல் வேறு எங்கே போக போகிறீங்க? நீங்கள் ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி பார்த்தீங்க, என்ன ஆச்சு? மக்கள் எல்லாரும் சேர்ந்துன்னு மொத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எந்த கூட்டணி அமைச்சாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் வேறு வழி இல்லை, நீங்கள் திமுகவோட தான் இருந்தாகணும். அதனால் திமுக செய்கிற அத்தனைக்கும் நீங்கள் முட்டு கொடுத்து தான் ஆகணும். இதெல்லாம் ஒரு அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி, இதெல்லாம் ஒரு நாடகமப்பா, நாங்கள் வந்து நடைப்பயணம் போகிறோன்னு போவோம், நீங்களும் வந்து பண்ணுங்க, நாங்களும் திமுகவை எதிர்த்து நடைப்பயணம் போனோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், பேரணி நடத்தினோம், இதெல்லாம் வரலாற்றில் நாளைக்கு வர எதிர்கால சந்ததிகள் தெரிஞ்சுக்கணும். வடிவேல் சொல்கிற மாதிரி வரலாறு மிக முக்கியமாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதெல்லாம். அப்போது மதிமுகவும் திமுக பாணியில் குடும்ப அரசியல் தான் பண்ணுதுன்றீங்க.
அதுதானே. வேற என்ன மல்லை சத்யாவை இவர் நீக்கினதுக்கு வேற என்ன காரணம்? மல்லை சத்யா ஏதாவது கட்சிக்குள்ளே ஏதாவது பண்ணாரா, இல்லை கட்சி சொத்தை ஏதாவது அபகரிச்சிட்டாரா, இல்லை மல்லை சத்யா வரும்போது ஏதாவது 30 எம்எல்ஏவை கூட்டின்னு வந்துட்டாரா? எல்லாம் நமக்கு வந்து வெளிப்படையாக சரிது. நாம் ஒன்றும் மல்லை சத்யாவுடைய ஆதரவாளர் இல்லை, இல்லை நமக்கும் மதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் நாம் ஒரு அரசியல் விமர்சகர்களாக அரசியலை உற்று நோக்கிற போது பார்க்குற சில சம்பவங்கள், ஒரு 33 ஆண்டு காலம் அந்த கட்சி அந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருந்தவர், எத்தனையோ நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருப்பார். அவர் வந்து ஒரு பேட்டியில் கூட சொன்னார், 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து அவருடைய நிழலாக இருந்தேன், எத்தனை பேருடைய மதிமுக தொண்டர்களுடைய பிணத்தை நான் தான் அடக்கம் பண்ணியிருக்கிறேன்னாரு. எத்தனையோ தொண்டர்கள் இறந்தபோது அவர்களுடைய பிணத்தை அடக்கம் பண்ணுற வரைக்கும் நான் கூட இருந்திருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். 30 ஆண்டு காலத்தில் அவர் எத்தனை திருமணத்துக்கு போயிருப்பார், எத்தனை இறப்புக்கு போயிருப்பார், எத்தனை தொண்டர்களுடைய துன்பம் மகிழ்ச்சியில் அவர் வந்து பங்கேற்றிருப்பார். அப்போது நீங்கள் எத்தனை பேருடைய சவத்தை மதிமுகவுடைய தொண்டர்களுடைய குடும்ப இறப்புக்கு இதே துரை வைகோ எத்தனை பேருக்கு போயிருக்கிறாரு? நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கிறீங்களா? துரை வைகோ வந்து இவருடைய இறப்புக்கு போய் இவருடைய இறப்புக்கு போய் மலர் வளையம் வச்சார், இல்லை மதிமுக தொண்டருடைய இறப்பை வந்து இவர் வந்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் கூட வந்தார், எங்கேயாவது நியூஸ் பார்த்துமா? இவர் முதல்ல கட்சிக்குள்ளே எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி வந்தார்? யார் சீனியர்? எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி? நீங்கள் வந்து ஒரு ஜனநாயக இயக்கம் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. இதே வைகோ என்னுடைய தலைவர் மேதகு சொல்கிறாரு, இப்படி தான் இருந்தாரா? இப்படி தான் குடும்ப அரசியல் பண்ணாரா? தன்னுடைய மகனை கூட போர்க்களத்தில் பலிகடாவாக்கி பலி தந்தவர் அவர் பேரை சொல்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீங்கள் தன்னுடைய மகனுக்காகவே 30 ஆண்டு காலம் உழைச்ச ஒருத்தரை வெளியே அனுப்பிட்டு அவர் மீதே வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. எத்தனை ஆண்டு துரை வைகோ வந்து எத்தனை ஆண்டாவது, எத்தனை பேருடைய நிகழ்வுகளில் அவர் வந்து பங்கேற்றிருக்கிறார், எத்தனை தொண்டர்களோடு இவர் வந்து இருந்திருக்கிறாரு? எதுவுமே இல்லாமல் வெறும் மகன் அப்படின்ற ஒற்றை அந்த தகுதியை தவிர, மகன் என்கிற அந்த ஒற்றை தகுதியை தவிர வேற என்ன இருக்குது? வேற என்ன தகுதி துரை வைகோவுக்கு இருக்குது? என்ன தியாகம் பண்ணிட்டாரு? எத்தனை முறை சிறைக்கு போனார் கட்சிக்காக? எத்தனை போராட்டத்தை நடத்தினார்? ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் கொடுமை என்னன்னா, ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு முற்போக்கு வாய் கூட வாயே திறக்கலை அப்படின்றது தான் இதில் இன்னும் அதை விட ஆபத்து. அப்போ இவங்களுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டு அரசியலை பற்றியோ வேற எதை பற்றியோ கவலை கிடையாது. இவர்கள் திராவிடம் என்று சொன்னாலோ அல்லது இவர்கள் கூட்டணி வைக்கிறது ஏதாவது நடந்தாலோ மொத்த பேர் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த வேலையை தான் வந்து தொடர்ந்து செய்துன்னு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு அரசியலில் வந்து நீண்ட காலத்துக்கெல்லாம் இது இருக்காது. யாராவது ஒரு தலைவன் உண்மையாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக வருவான். அப்படி வரும்போது இவர்கள் எல்லாருடைய அந்த நாடகமும் ஒரு நாள் முடியும். இப்போ இதை தொடர்ந்து மல்லை சத்யாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் மேடம், அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா, ஏற்கனவே காஞ்சிபுரத்துலேயும் சொன்னார். இப்போ 20ஆம் தேதியும் சென்னை அடையாறு அந்த பகுதியில் வந்து அவர் புதிதாக ஒரு கட்சியை தொடங்க இருக்கிறார். அவருடைய அந்த காணொலிகள்லாம் பார்க்கும்போது அவர் வெளிப்படையாக அறிவிக்கிறார், புதிதாக ஒரு கட்சியை தொடங்குறார். அவர் வந்து திராவிடம் அப்படின்றதுல அவரும் உறுதியாக இருக்கிறார். அதனால் நான் திராவிட அரசியலை தான் வந்து செய்வேன், அதுக்காக உண்மையாக ஒரு கட்சியை ஆரம்பித்து என்னை நம்பி இருக்கிற அந்த தொண்டர்களை வந்து நான் வழி நடத்துவேன் அப்படின்றாரு. அதனால் இனிமேல் இப்போ வரைக்கும் கூட அவர் வந்து தலைவர் வைகோ அப்படின்னு தான் சொல்கிறார். சில காலம் வரைக்கும் கூட அவர் சட்ட பாக்கெட்டில் வைகோவுடைய படம் தான் இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழப்பதெல்லாம் அந்த வைகோவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இன்னொன்று, எதிர்கால வரலாற்றில் இது வைகோ மீது மிகப்பெரிய ஒரு கரை தான் இது. அதனால் மல்லை சத்யாவுக்கு ஒன்றும் இல்லை, அவர் வந்து புதிய கட்சி தொடங்குவார், அவர் இயக்கத்தை தொடங்கி தொண்டர்களை வழிநடத்துவார், அவ்வளோதான். இப்போ அவரும் திராவிட மாடல் ஆட்சியை தான் முன்னெடுப்பேன்னு சொல்கிறாரு. இல்லை, திராவிட மாடல் ஆட்சியை அவர் முன்னெடுக்கிறேன்னு சொல்ல, அவர் திராவிட அரசியலை முன்னெடுப்பேன் அப்படின்றாரு. இங்கே வந்து தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு இல்லாமல் நான் வந்து திராவிட கருத்தியலை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அப்போ நான் அந்த திராவிட கருத்தியலுக்குள்ளே தான் என்னுடைய கட்சியை நடத்துவேன் அப்படின்றார். இப்போ வைகோவுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்கு? அது அரசியல் நிலைப்பாடு வைகோ இப்போ தான் முதலமைச்சரை சந்தித்து தெளிவுபடுத்துகிறார் மேடம். அதாவது 2026 தேர்தலில் மதிமுக வந்து உறுதியாக திமுக கூட்டணியில் தான் இருக்கும் அப்படின்றாரு. திமுக கூட்டணியில் தான் அவங்க பயணிப்பாங்க. இதுவரை திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் நாங்கள் திமுக விட்டு வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லலை.
செல்வ பெருந்தகை கூட காங்கிரஸ் கட்சி சார்பில் இப்போ பீகார் தேர்தலுக்கு சொல்லும்போது சொன்னார், இதை வந்து நாங்கள் தோல்வி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, வெற்றியை சற்று நழுவ விட்டுருக்கிறோம் அப்படின்னாரு. அதாவது இதை தோல்வின்னு சொல்லக்கூடாது, படுதோல்வின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது வார்த்தை ஜாலம் எப்படி பாருங்க, அதாவது இவனை குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்னு சொல்லணும். அப்படி தான் இதுவும் தோல்வின்னு சொல்லக்கூடாது, வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்திருக்கிறோம். இப்படியே இதே பிஜேபி தோத்துந்தா படுதோல்வி படுதோல்வி படுதோல்வின்னு மணிக்கு 50 முறை இவங்க போட்டிருப்பாங்க. அது மாதிரி அதனால் இங்கே இவர்கள் அரசியலில் நிர்கதியாக்கப்பட்டுட்டாங்க. இவங்களால் வந்து திமுகவை விட்டுட்டு வெளியே வந்தால் ஒரு இடத்துல டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஏற்கனவே இது மக்கள் நல கூட்டணியில் என்ன பாடுபட்டாங்க, எந்த மாதிரியான படுதோல்வியை சந்தித்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனால் இன்றைக்கு இவர்களுக்கான ஒரு புகலிடம், அந்த கடைசி புகலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் இது. அதான் இப்போ நடந்துன்னு இருக்குது. அதனால் திமுக விட்டால் இவர்களுக்கு வேறு எங்கேயும் வழி இல்லை, திமுகவுடைய காலடியில் தான் இவங்க இருப்பாங்க. 2026 தேர்தலையும் இவங்க அங்கே தான் சந்திப்பாங்க. அதுக்காக தான் இவர்கள் வந்து இன்னொரு பக்கம் எடப்பாடியாரையோ அல்லது விஜயையோ பிற கட்சிகளையோ வந்து எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி பேச முடியுமோ அல்லது அந்த கட்சிகள் மீது ஒரு அபாண்டத்தை சுமத்த முடியுமோ எல்லாத்தையும் வேலையும் பண்ணுவாங்க. இல்லையா, அவர் விஜய் புகழ்ந்து தானே பேசுகிறாரு. யாரு? வைகோ. இல்லையே, எந்த இடத்துலையும் அவர் புகழ்ந்துலாம் பேசலை. எந்த இடத்துலையும் வைகோ புகழ்ந்து பேசலை. துரை வைகோ வேணால் புகழ்ந்து பேசலை. அது கூட விஜய் பின்னாடி ரசிகர்கள் இருக்கிறாங்க, கூட்டம் இருக்குது போகுது அப்படின்னு சொல்கிறாரு தவிர, ஒருவேளை அவருக்கு வந்து திமுகலேருந்து நம்ம கைட்டி விட்டுட்டா எதுக்கும் இந்த பக்கம் ஒரு சீட்டை போட்டு வைப்போம் அப்படின்னு வேணால் இருக்கலாமே தவிர, எந்த இடத்துலையும் வைகோ வந்து விஜயை ஆதரித்து இது வரைக்கும் பேசினதா தெரியல. இவர்களும் வந்து பேச மாட்டாங்க, அப்புறம் அங்கே முதலாளி கோச்சிக்குவாங்க. இப்போ ஒருவேளை துரை வைகோ அதுக்காக தான் கூட்டணி வைக்கணுன்ற எண்ணத்தோட தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்காரோ என்னமோ. அதை பற்றி நீங்கள் என்ன? யாரு கூட கூட்டணி வைக்கணும்னு இல்லை, விஜய் திடீர்னு புகழ்ந்து பேசுற மாதிரி அவரு விஜயெல்லாம் எங்கேயும் புகழ்ந்து பேசுன மாதிரி தெரியல. துரை வைகோவை சொல்றேன். இல்ல, துரை வைகோவும் அப்படி ஒன்றும் அவர் பெருசா புகழ்ந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கேயும் விஜய் புகழ்ந்து விஜய் அரசியலுக்கு வரட்டும் அவரு தான் நாளை அப்படிலாம் அவர் எங்கேயும் சொல்ற மாதிரி இல்லை. இவங்க அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு ஏன்னா இப்போ நேத்தோ என்ன கூட வந்து செய்தித்தாள்கள்லாம் பார்த்தா வைகோ கூட துரை வைகோவும் சேர்ந்து தான் போய் முதலமைச்சரை சந்திச்ச அந்த புகைப்படம் நாளிடுகள்லாம் வந்தது. அதனால அதுக்கு வாய்ப்பே இல்லை. நன்றி சார். நன்றிங்க மேடம்.